ஒரு சட்டை போடுவேன். இன்னைக்கு என் மலையில மாட்டிக்கிட்டு சாவுடி அப்பாவி பொண்ணு. நீ எங்க போய் சத்து? ஐயா என்ன பெற்றோர்களே அம்மா இந்த பாவிட நிலைமை பார்த்திருக்கலாம். இந்த பாவி நான் 1000 முறை வேண்டாம் வேண்டாம் என்று வருத்த போதிலும் என்னுடைய கற்பையை கெடுத்து விட்டார்கள். இந்த பாவி நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் அம்மா? நான் யாருக்கு என்ன துரோகத்தை செய்தேன் அம்மா? எனக்கு பெறப்பட்ட ஒரு கொடுமை நேரம் வேண்டுமா? இந்த பாவி நான் பிறந்ததை விட இருந்திருக்கலாமே இறைவா. இந்த பூமியில் இதுக்கு மேல் நான் எதற்காக உயிரோட வாழ வேண்டும்? என்ன 10 மாதம் சுமந்து படாத பாடுபட்டு நேற்று வேறு நிலத்தில் என்னை மின்னு அனுப்பி பின்ன அழக பார்த்தம்மா. இந்த நேரத்தில் நீ இருந்திருந்த என்னுடைய முகத்தை நான் பார்த்திருப்பேனே அம்மா. அம்மா 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 பாவிக்கு நேர்ந்த கொடுமை இந்த நாட்டில் ஒரு பெண்ணை கொண்டாட இந்த பாவிட நிலைமை பார்த்தீர்களா? 10 மாசம் என்ன சுமந்தி எடுத்தே முன்னாலே எல்லாம் 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. பத்து மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்தே அம்மா அன்றைக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா. அன்றைக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா. ஊட்டி வளர்த்த அம்மா ஓ அன்றைக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொட்டி வளர்த்த அம்மா அன்றைக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. அன்றைக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா.
காட்டி விரல பிடிச்சி அக்கா நான் சொல்லி கொடுத்த அன்னாடம் கூட குடிச்சு நல்ல சொரு பங்கி கொடுத்த பதறி நிக்க அம்மா உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னாடியே திரு சும்மா உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னாடியே திரு சும்மா குடிகார அப்பனுக்கு அடிமடவாக்கப்பட்ட கோபுரமா நான் உசர கொடுமைய தாங்கிக்கிட்ட ஆயுசுக்கு நான் படிக்க பட்டதும் போதும் நான் பாதியிலே உசுர விட்டு அம்மா அரிசி போட வச்சு புட்டு பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் பாவி மக சும்மா பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்க பாவி மக சும்மா ஆராரிராரோ ஆராரிராரோ ஹரி 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 கொடுமை பார்த்து நான் ஒரே ஒரு மகளாக பிறந்து என்னுடைய அண்ணன் என்ன தாளத்தை சீரட்டி எப்படியெல்லாம் அண்ணா தங்கை நான் கருப்பை ஈண்டு விட்டேன் என்று தெரிந்தார் என்னுடைய அண்ணன் மனது தாங்குமா தாங்க அவர் முகத்தை நான் எப்படி முழிக்கப் போகிறேன் அவர் இல்லாமே உள்ளோ
இல்லாம நெஞ்சம் பூங்காற்றே திருமணம் என்று இந்த அண்ணன் பரிசு போட்டாச்சு. இந்த சந்தோஷமான செய்தியை என்னுடைய தங்கை எடுத்து சொல்ல வேண்டும். தங்கச்சி கண்ணகி வாழ்ந்த நாட்டில வாயா கன்னி தமிழ் மண்ணி கேத்த பொண்ணு நீயம்மா. அத புடிச்சி பையில வெஜையாவ இல்ல கதிக்காவல் மீறி அவள் ஓடி பூங்காற்றே செல்லுகின்றார். யாராக இருக்க முடியும்? பின்தொடர்ந்தே பார்க்கலாம். தென்மலை காத்து வீசிற போது இளப்பணக்காரன் என்று பார்ப்பதில்லையே. கதிக்காவல் மீறி அவள் ஓடுது பூங்காயே. அவர் வந்தால் அவர் முகத்தில் இந்த தங்கச்சி ஆத்திற்கு சென்று அத்தை மாமா சந்தித்து விட்டு வருகின்ற வெள்ளிக்கிழமையே உனக்கு மற்றவர்கள் சேகருக்கு திருமணம் என்று இந்த அண்ணன் பரிசு போட்டாச்சுமா. தங்கச்சி எதற்காக மௌனமாக இருக்கின்றாய்? இந்த அண்ணன் வந்த உடனே ஓடி வந்து கட்டி அணித்துக் கொள்ள முடிய கரங்கள் இப்படி கொட்டிப்பாம்பா இருக்கின்றது என்னமா காரணம்? தங்கச்சி அப்படி என்றால் நான் பார்த்த மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கவில்லையா? ஏமா இப்படி எல்லாம் மட்டும் இல்லை. உன்னுடைய விருப்பத்தை கேட்டு விட்டுதான் இந்த அண்ணன் திருமணம் ஏற்பாடு செய்திருந்தேன். உண்மைத்தான் என்றால் நீ வேற யாரையாவது காதலிக்கின்றாய் அந்த அண்ணனுக்கு சொல்லமா? அண்ணா தங்கச்சி இதுவரைக்கும் உன்னுடைய தங்கை நான் குனிந்த தலையை கொடுத்து விட மாட்டேன். அப்படி நான் தவறு செய்திருப்பேனா? எதற்காக அழுது கொண்டிருக்கின்றார்? இந்த அண்ணன் ஆத்தூருக்கு செல்லும் போது உனக்கு என்னமா நடந்தது? என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த அண்ணன் நான் இருக்கிறேன் சொல்லுமா. அண்ணா தங்கச்சி இந்த பாவி நான் பெண்ணாக பிறந்ததே தவறு அண்ணா. இந்த அண்ணன் இருக்கும்போது எதற்காக அப்படி சொல்லுங்க? இந்த பாவி நான் பெண்ணாக பிறந்திருக்க கூடாது அண்ணா. தங்கச்சி இந்த பாவி நான் பிறந்த உடனே நான் இருந்திருக்க வேண்டும். நிறுத்தம்மா, இந்த அண்ணன் உயிர் வாழ்வதே உனக்காகத்தான். நான் பேசும் பேச்சு என்னுடைய உயிர் மூச்சு வாழ்வின் லட்சியமே நீதானம்மா. தங்கச்சி நான் பிறந்த உடனே தாய் இருந்து விட்டார்கள் என்று சொல்லியிருக்காயே.
தாய் உயிரோடு இருந்த இந்த பாவி நான் இருந்திருக்க கூடாதா? தங்கச்சி எதற்காகம்மா அப்படி சொல்லுங்க தங்கச்சி? அண்ணா சொல்லுமா. நான் சின்ன சிறு வயதில் முதல் கொண்டு நான் தாய் தந்தை முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. தானம்மா உண்மை. என்ன தாய்க்கு தாயா தந்தைக்கு தந்தையா என்னை வளர்த்து ஆளாக்கினீர்கள் அண்ணா. தங்கச்சி அதுவாம சொல்லுமா. எனக்கு காத்து பட்டாலும் வலிக்கும் என்று என்னை தூக்கி வளர்த்தீர்கள் அண்ணா, தோல் மீதும் மார் மீதும். அப்படி இருக்கும்போது இந்த பாவிட நிலைமை பார்த்தீர்கள் அண்ணா. தங்கச்சி அதுவாம சொல்லுமா. அண்ணா காத்தடிச்சா நோகுமென்னே அண்ணா என்ன பத்தி பத்தி வளர்த்தீங்க அண்ணா. தங்கச்சி கர்ப்பசாமி கண்ண குத்து மென்னு என்ன சோறுட்டி வளர்த்தீங்க. ஊரி கண்ணி பட்டிடு மென்னு அண்ணா சுத்தி சுத்தி போட்டி. கல்யாண ஆகாத தங்கைய எண்ணி கண்ணீர் விட்டீங்க. தங்கச்சி அந்த ஒரு ஜென்மத்தில நான் உங்களைய பிறக்கணும். உங்க கிட்ட பட்டே பாடி பண்ண அனுக்கணும். தங்கச்சி அடுத்த ஒரு ஜென்மத்தில நான் உங்களைய பிறக்கணும். உங்க கிட்ட பட்டே கடன் பாடி பண்ண அனுக்கணும். அண்ணா தங்கச்சி காத்தடிச்சா காத்தடிச்சா நோகமுன்னே பொத்தி பொத்தி வளர்த்தீங்க. கருப்பசாமி கண்ண கொத்துன்னு சோறுட்டி வளர்த்தீங்க. ஊரு கண்ணி பட்டிடுன்னு சுத்தி சுத்தி போட்டீங்க. கண்ணாலாகாத பொண்ணு என்ன கண்ணீர் வடிச்சீங்க. அடுத்த ஒரு ஜென்மத்தில் நான் உம்புள்ளியா பிறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை பாவி மக அடைக்கணும். அடுத்த ஒரு ஜென்மத்தில் நான் உம்புள்ளியா பிறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை பாவி மக அடைக்கணும். அண்ணா 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 நான் பிறந்த சேதியத்தான் ஊரை கூட்டி சொன்னீங்க. குடிக்க முன்ன கடை வாங்கி சொன்னீங்க. வீட்டு வாசல் படியையும் தாண்டாத சொன்ன. வேறொருத்த கைப்பட்டு நான் தீட்டுப்பட்டு நின்றேனா. வீட்டு வாசல் படியையும் தாண்டாத சொன்ன.
நீரொருத்த கையில் பட்டு நான் தீட்டுப்பட்டு நின்றேன் அண்ணா அண்ணா என் அருமை அண்ணா பெற்றெடுத்த தாய் தந்தை இறந்த நாள் முதலாய் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருந்து அரும்பாடுபட்டு வளர்த்து வந்தேன். தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையை இந்த அண்ணன் லட்சியமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் அம்மா. இந்த அண்ணன் உயிர் வாழ்வது உனக்காகத்தான். இந்த அண்ணன் உயிரோடு இருக்கும்போது எதற்காக அழுகின்றாய்? உனக்கு என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்லை, இந்த அண்ணன் எடுத்து சொல்லம்மா. அண்ணா, குலைக்கரைக்கு சென்றிருந்தேன் அண்ணா. குலக்கரைக்கு சென்றிருந்தான். நாட்டு இளவரசர் அங்க வந்திருந்தார். என்ன இளவரசர் குலக்கரைக்கு வந்திருந்தாரா? உண்மைதான் அண்ணா. சொல்லும் போதே பயமாக இருக்கின்றது தங்கச்சி. என்னம்மா நடந்தது? அவர் வந்ததும் இல்லாமல் வல்லாமல் கட்டி எனக்கு ஒரு புத்தத்தை நீ வேண்டாம் வேண்டாம் என்று மறைத்திருக்க வேண்டியதுதானே? எப்பாவி நான் வேண்டாம் வேண்டாம் என்று மறைத்த போதிலும் தங்கச்சி, எப்பாவிட வேண்டு கேட்காம கற்பையை தங்கச்சி, அசைய மலராய் இல்லையா தங்கச்சி? கற்பையே கெடுத்து உன்னுடைய திருமணத்தை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று இந்த அண்ணன் மனக்கோட்டை எட்டு எப்பாவி நிலைமையை பார்த்து அத்தனை மண்பாட்டி ஆகிவிட்டதே தங்கச்சி. அண்ணா, காற்று பட்டாலே கரையாதோ கரையிலே மனசு. காந்தி பட்டாலே கரையாது கற்பூரம் கரையுது என் மனசு உன்னாலே காற்று பட்டாலே கரையாதோ கரையிலே மனசு. நான் காத்திருப்பேன் கண்ணாகி உயிர் போனாலும் உன் வாழ்க்கை மாறாது மனக்கல்லாலே ஆனதில்லை கண்ணம்மா மனக்கல்லாலே ஆனதில்லை கண்ணம்மா பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பாசம் என்னும் மூலெடுத்து ஆசையிடலாம் பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா ஓடும் தண்ணீர் நீ தொட்டா பன்னீர் உனக்கு நர சாட்சி கண்ணீர் உயிர் போனாலும் உன் வாழ்க்கை மாறாது மனக்கல்லாலே ஆனதில்லை கண்ணம்மா மனக்கண்ணாலே ஆனதில்லை கண்ணம்மா பட்டி வண்ண ரோசாமா பார்த்த கண்ணம்முதான் பாசம் என்ன நூல் எடுத்து ஆசையில நான் நடத்தேன்
ஆனதில்லை கண்ணம்மா மனக்கல்லாலே ஆனதில்லை கண்ணம்மா தங்கச்சி, அவர்கள் யார்? மிகவும் வசதி படைத்தவர்கள். நாமோ பரம ஏழையம்மா. இந்த நாட்டின் இளவரசர் இடத்தில் உன்னுடைய கற்பையை துளைத்து விட்டாய தங்கச்சி. பொண்ணுத்தானண்ணா இது நாள் வரையிலும் பெற்றெடுத்த தாய்